குளோபலைசேஷன், உலகமயமாக்கல் இந்திய பொருளாதாரத்தை உலகத்தோடு இணைக்கிறது. வெளிநாட்டு கம்பெனிகளை இந்தியாவுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. 1990க்கு முன்னாடி சில பொருள்களுக்கு 300% டாக்ஸ், இம்போர்ட் டாக்ஸ் இருந்துச்சு. $100 கொடுத்து ஒரு கம்ப்யூட்டர் நம்ம இம்போர்ட் பண்ணோம்னா அதுக்கு $300 வந்து இம்போர்ட் டியூட்டி இருந்துச்சு. ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அதெல்லாமே கிளியர் பண்ணி டாக்ஸ் எல்லாம் குறைச்சிட்டாரு. முன்பெல்லாம் இந்தியர்களுக்கு கார் வாங்கணும்னா 2 சாய்ஸ் தான், அம்பாசிடர் மற்றும் பிரீமியர் பத்மினி. அதுவும் புக் பண்ணி 2 வருஷம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் மாருதி 800 மக்களின் காரா மாறுச்சு. ஹுண்டாய், ஃபோர்டு இந்த மாதிரி கார்கள் இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சது. மற்றும் பல கம்பெனிகள் உள்ள வந்துச்சு, இந்தியாவுக்குள்ள வந்து 1977ல கொக்கோ கோலா இந்தியால இருந்து வெளியேறுச்சு. 1993ல திருப்பி கொக்கோ கோலா, பெப்சி உள்ள வந்துச்சு. இது இந்தியாவுக்கு வராமே இருந்திருக்கலாம்னு நான் ஃபீல் பண்றேன். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.